வணக்கம் பவித்ரா. இந்தியாவின் பிரசித்தி பெற்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக தினம்தோறும் லட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த லட்டு தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக நெய் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல், ஜூன் ஆகிய மாதங்களில் நெய் கொள்முதல் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்திடம் இருந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சுமார் 8 லாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருப்பதி லட்டுவில் கலப்படம் உள்ளதாக ஒரு சிலர் கூறிய நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ஆந்திர அரசு குஜராத்தில் உள்ள தனியார் ஆய்வு கூடத்திற்கு நெய்யை பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. ஆய்வு முடிவில் நெய்யில் விலங்கு கொழுப்பு இருப்பதாக அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கை இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி பக்தர்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஏஆர் நிறுவனத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் திருப்பதி தேவஸ்தானம் தலைமையில் திருப்பதியில் உள்ள காவல்துறையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கும் தற்போது விசாரணையில் உள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு அதிகாரிகள், உணவுத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் ஆந்திர அரசு லட்டு விவகாரம் தொடர்பாக 5 பேர் கொண்ட விசாரணை குழுவையும் அமைத்தது. அந்த குழு விசாரணை மேற்கொண்டு வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஆந்திர அரசால் அமைக்கப்பட்ட குழுவை கலைத்து புதியதாக குழு அமைக்க வேண்டும். அதில் மத்திய அதிகாரிகள் மற்றும் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சார்பில் 5 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டு அக்குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவை சேர்ந்த அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உட்பட மொத்தம் 14க்கு மேற்பட்ட அதிகாரிகள் 4 இனோவா கார்களில் நேற்று 23/11/24 நேற்று மதியம் 12 மணிக்கு திண்டுக்கல் அருகில் உள்ள பிள்ளையார் நத்தம் ஏஆர் ஃபுட் நிறுவனத்திற்கு வந்தனர். இவர்கள் சுமார் 14 மணி நேரத்திற்கு மேலாக, இரவு 1:30 மணி, சுமார் 14 மணி நேரத்திற்கு மேலாக ஆய்வும் மற்றும் விசாரணையும் மேற்கொண்டனர். இந்த விசாரணையானது நள்ளிரவில் முடிவடைந்தது. இந்த விசாரணையில் ஏஆர் டைரி ஃபுட்டில் உள்ள பல்வேறு பொருட்களை ஆய்விற்காக எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் அங்கு அவர்கள் வைத்திருந்த கணக்குகள் மற்றும் ஒரு சில ஆவணங்களையும் எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணை மற்றும் ஆய்வானது சுமார் 14 மணி நேரம் நடைபெற்று தற்போது முடிவடைந்துள்ளது. ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தின் ஆய்வு மேற்கொண்டதால் இப்பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது. பவித்ரா.